1.49 lakh rupeesல ஸ்டார்ட் ஆகிற கியா சைரோஸ் பெட்ரோல் 6 MTயோட இன்டீரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் நம்ம இன்னைக்கு இந்த கியா சைரோஸ் HTK ப்ளஸ் வேரியண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம்னா இதுதான் ஒன் ஆஃப் த வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட். இந்த வேல்யூ ஃபார் மணி வேரியண்டோட இன்டீரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட டிரைவர் கன்சோல்ஸ் வந்து ஆரம்பிச்சிடும். டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டிவ் ஸ்டேரிங் வீல் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக அந்த பிளே ஸ்டேஷனில் கிடைக்கும் ஸ்டேரிங் வீல், அந்த மாதிரியான ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. இது கியா சைரோஸோட அந்த ஸ்போர்ட்டியர் ஃபீலை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஸ்டேரிங்ல ஒரு சில கண்ட்ரோல் பட்டன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்கலாம் நீங்க அந்த டாகல் பட்டன்ஸ், ரோலர் ஸ்விட்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் பேஸ்டு மெட்டீரியல் ட்ரீட்மெண்ட்ல பிரீமியமாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சைட் ஆஃப் செட் கியா லோகோ நமக்கு வந்து கிடைக்குது. ரைட் சைடில் கம்ப்ளீட்டாக இன்ஃபோடைன்மென்ட் ஸ்க்ரீன் கண்ட்ரோல்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷனாலிட்டி உள்ள ஹெட்லாம்ப் ஸ்டாக்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ஸ்விட்ச் யூசேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் நாச்சான குவாலிட்டியில் நல்லா சாஃப்டாக நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர் கோன ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேஜிக்கான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கிடைக்குது. HTK ப்ளஸ் வேரியண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரினிட்டி டிஸ்ப்ளே இமிடேட் பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்ப்ளே தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்ன நமக்கு வந்து கிடைக்காதுன்னா இந்த இடத்துல ஒரு AC ஸ்க்ரீன் நமக்கு வந்து கிடைக்காது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் என்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குன்னு பார்ப்போம். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நமக்கு ஸ்பீடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து RPM மீட்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஃபியூல் மீட்டர், அதுக்கப்புறம் இங்கே டெம்பரேச்சர் லெவல் மீட்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சென்டர் MIDல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து காட்டும். லைக் இப்போ வந்து பானட் ஓப்பன் ஆயிருக்கிறதுனால அந்த இடத்துல மட்டும் நமக்கு ரெட் இண்டிகேஷன் வந்து காட்டுது. இப்போ இந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த டாகல் ஸ்விட்சுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரண்ட் ட்ரிப் மீட்டருக்கான ஆவரேஜ், அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ், ஃபியூல் கன்சப்ஷன் நமக்கு காட்டுது. சின்ஸ் ரீஃபில்லிங், அதாவது நீங்கள் வெஹிக்கில் ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து போயிருக்கீங்க, அது எவ்வளோ ஹவர்ஸ் வந்து வெஹிக்கிள் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு, அதில் ஃபியூல் எக்கனாமி எல்லாமே நமக்கு காட்டுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா TPMS ஸ்பெசிஃபிகேஷன் இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்டானியஸ் ஃபியூல் எக்கனாமி மீட்டர் நமக்கு கிடைக்குது. மேலே ரேஞ்ச் இண்டிகேட்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக லோடடான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் நமக்கு இந்த வெஹிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே சைட் கன்சோல் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல யூனிக்கான AC வென்ட்ஸ் வித் அந்த கலர் அரேஞ்ச்மெண்ட் நம்ம வந்து பார்க்க முடியுது. சைட் விண்டோஸ் டிஃபாகர்ஸ் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வென்ட் கிளாஸ் ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தா இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் ஒரு பட்டன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் லெவலர் ஒரு பட்டன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்க டிரைவர் சைட் கன்சோல்ஸ் பார்க்க போனா பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. டிரைவருக்காக ஒன் டச் அப் அண்ட் டவுன் விண்டோஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்டையர் டோர் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோல் டோன் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அந்த அலுமினியம் பேஸ்ட் மெட்டீரியல் யூசேஜ் எல்லாம் நமக்கு வந்து பார்க்க முடியுது. நல்ல பிரீமியமா வந்து இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். இங்க காயின் ஹோல்டருக்கான ஃபங்க்ஷனாலிட்டி, டோர் பாக்கெட்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், டோர் மவுண்டட் ஆடியோ சிஸ்டம்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே இங்க சென்டர் கன்சோல் வந்து பார்த்தோம்னா ஒரு யூனிக்கான இன்ஃபோடைன்மென்ட் ஸ்கிரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட யூசபிலிட்டி ஆகட்டும், அந்த ஸ்லீக்னஸ் ஆகட்டும், எல்லாமே டாப் நாச்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் ரொம்ப நேரம் ஆன் ஆயிட்டு இருக்கிறதுனால பேட்டரி யூசேஜ் வார்னிங் நமக்கு காட்டுது. பாண்டெல்லாம் வந்து பாருங்க எவ்வளவு ஸ்போர்ட்டியரா சூப்பரா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க இந்த டச் பேஸ்ட்ல இன்னும் யூஸ் டு ஆகலன்னா இங்கே கீழே ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட சேஃப்டிக்காக இது ஒரு ஆடட் ஃபீச்சர் நமக்கு வந்துருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒன் டச் ஆஃப் பட்டனில் ஹோம் நீங்கள் வந்து வந்துக்கலாம். நேவிகேஷன் நீங்கள் வந்து வேணும்னா ஜஸ்ட் ஒன் டச் ஆஃப் பட்டனில் நேவிகேஷனுக்குள்ள நீங்கள் வந்து போய்க்கலாம். ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா நேவிகேஷன் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். சர்ச் ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா ஒன் டச் ஆஃப் பட்டனில் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஃபுல் சைஸ் கீபோர்ட் லைக் நீங்கள் லேப்டாப் அண்ட் ஃபோனில் பார்க்குற மாதிரினா அதே கீபோர்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஜஸ்ட் ஒன் டச் ஆஃப் பட்டனில் மீடியோ ஸ்க்ரீன்குள்ளேயும் வந்து போய்க்கலாம். செட்டப் ஸ்க்ரீன்குள்ளேயும் ஜஸ்ட் ஒன் டச் ஆஃப் பட்டன் நீங்கள் வந்து போய்க்கலாம். செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் கான்ஃபிகரேஷன், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் செட்டிங் பண்ணுறதுக்கான கான்ஃபிகரேஷன், இதை பற்றி நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கியா சைரோஸ் பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணுங்க. அதுல இந்த டீடைலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். இன்ஃபோடைன்மென்ட் ஸ்கிரீன், சிஸ்டம் செட்டிங்ஸ் லைக் சிஸ்டம் இன்ஃபோ, சாஃப்ட்வேர் இன்ஃபோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். USB அப்டேட்டும் நீங்க இதுல வந்து பண்ணிக்கலாம். லைக் OTA இல்லாம USB அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் மாடல்ஸ் போக போக OTA அப்டேட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபோன் ப்ரொஜெக்ஷன்ஸ், யூசர் ப்ரொஃபைல், லேஅவுட்டும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க பிரைட்னஸ், டிஸ்ப்ளே ஆஃப் பண்ண ஃபங்க்ஷனாலிட்டி அதெல்லாமே நீங்க வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தோம்னா யூனிக்கான சிஸ்டம் உள்ள AC கண்ட்ரோல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட்டனோட ப்ரீமியம்னஸ் எல்லாம் சூப்பராக வந்துருக்கு. நல்லா கிரிப்பியா சூப்பராக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபேன் கண்ட்ரோல்ஸ் அது எல்லாமே இந்த இடத்துல லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மூலமாக நமக்கு வந்து காட்டிடும். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தோம்னா 2 USB-C டைப் சார்ஜிங் சாக்கெட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த பட்டன் நீங்க வந்து பிரஸ் பண்றது மூலமா இது வந்து USB-ஆவும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜிங் சாக்கெட்டாகவும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேஞ்ச் ஆகுதுனால நீங்க வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 180 வாட் சார்ஜிங் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. பார்க்கிங் சென்சார் ஆன் ஆர் ஆஃப் பண்ண ஃபங்க்ஷனாலிட்டி, டிரைவர் ரியர் வியூ மானிட்டர் ஆன் ஆர் ஆஃப் பண்ண ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா நமக்கு வந்து காட்டுறேன் வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸோட நமக்கு வந்து கிடைச்சிரும். கேமராவோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்போ நீங்கள் வந்து ரிவர்ஸ் கியர் வந்து எங்கேஜ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையும் வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து காட்டும். சைட்லையும் உங்களுக்கு வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து காட்டும். நெக்ஸ்ட் அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இங்கேயும் அந்த யூனிக் ஃபினிஷர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியும். ஒரு இன்ஃபினிட்டி AC வென்ட்ஸ் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லாம்ப்கான பட்டன் நமக்கு கிடைக்குது. இங்கேயும் குட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களோட ஃபோன் எல்லாமே இந்த மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக அந்த ஒரு கிரே பேஸ்ட் மெட்டீரியல் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட ப்ரீமியம்னஸ் வந்து இது நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். கீழே க்ளோ பாக்ஸோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. மேட்சான க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோல் டோன் ஃபினிஷில் வந்து இருக்கு. ரைட் சைடில் காமிச்ச மாதிரி டோர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. விண்டோ பாருங்க எவ்வளோ கியூட்டா அந்த கர்வ்ஸ் எல்லாம் கொடுத்து நல்ல ஒரு ஐக்கியாச்சான டிசைன்ல பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு சில பட்டன்ஸ் வந்து கிடைக்குது. லைக் ரீடிங் லைட்ஸ் ஆன் ஆர் ஆஃப் பண்ண ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க
மேசிவான பேனராமிக் சன்ரூஃப் வந்து கிடைக்குது. ஜஸ்ட் ஒன் டச் ஆஃப் பட்டனில் ஓப்பன் ஆர் க்ளோஸ் நீங்கள் அதை வந்து பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சன்கிளாஸ் ஹோல்டர்ஸ் நமக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு வைசர்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. வித் டிக்கெட் ஹோல்டரோட நமக்கு வந்து கிடைக்குது. இந்த சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா வைசர்ஸ் வித் வேனிட்டி மிரர்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். மேனுவல் டிம்மிங் ஐஆர்விஎம்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்டீரியரில். நெக்ஸ்ட்டு ரியர் இன்டீரியர் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இங்கே ஃப்ரண்ட் டிரைவர் சீட்ஸுமே வந்து பார்க்கும்போது நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் டிரைவர் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஃபேப்ரிக் சீட்ஸ் வித் டுவல் டோன் ஃபினிஷ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட் ரெஸ்ட் எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் நமக்கு வந்து கிடைக்கும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யூனிக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சீட்டோட கம்ஃபர்ட் நீங்களே வந்து பார்க்கலாம். பக்கெட் டைப் சீட்ஸ் இருக்கிறதுனால ஒரு சூப்பர் கம்ஃபர்ட் உங்களுக்கு வந்து சீட்டில் வந்து கிடைக்கும். மேனுவல் ஹேண்ட் பிரேக் வந்து கிடைக்குது. ஹேண்ட் பிரேக்லையும் அந்த அலுமினியம் பேஸ்ட் மெட்டீரியல் நம்ம வந்து பார்க்க முடியுது. உள்ள ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் டச் மெட்டீரியல் உள்ள ஹேண்ட் ரெஸ்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம வந்து ரியருக்கு போயிடுவோம். ரியர் இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல நமக்கு சன் வைசர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் பாக்கெட்டில் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் நமக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி அதே அலுமினியம் ட்ரீட்டட் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம்னஸ் இது ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே சீட் ஃபினிஷ் பற்றி பார்க்க போனால் ரியர்லேயும் நமக்கு ஃபேப்ரிக் பேஸ்ட் மெட்டீரியல் உள்ள டோல் டோன் சீட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. STK ப்ளஸ் வேரியண்ட்டில் ஐசோஃபிக் ஸ்டைல் சீட் மவுண்ட் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெஸ்ட்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கிடைக்குது. 2 கப் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 4 மீட்டர் SUV-லேயே பாத்திர முடியாதான இன்னொரு ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ரிக்ளைன் ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் மல்டிபிள் ஸ்டெப்பாக நீங்கள் இந்த கியா சைரோஸ் வந்து பண்ணிக்கலாம். ஒரு தடவை டெமோ உங்களுக்கு வந்து காட்டுறேன். நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரியான மல்டிபிள் ஸ்டெப் ரிக்ளைன் ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட லெக் ரூம் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான டாப் நாச் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கியா சைரோஸில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா AC வென்ஸ்க்கோட ஃபங்க்ஷனாலிட்டி, அதுக்கப்புறம் மொபைல் ஹோல்டர், சார்ஜிங் சாக்கெட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. மேகதன் ஹோல்டருமே நமக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் ஃபினிஷ் வந்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்போர்ட்டியரான சப் 4 மீட்டர் SUV எதுன்னு கேட்டால் கண்டிப்பாக நான் வந்து கியா சைரோஸ் தான் சொல்லுவேன். நல்ல டெக்கியாக ஸ்போர்ட்டியராக நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ரியரில் உட்காந்து உங்களுக்கு அந்த பேனராமிக் சன்ரூஃப் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வெஹிக்கிள் பாருங்கள் எவ்வளோ லெங்க்த்தாக இருக்குன்னு பாருங்கள். பேனராமிக் சன்ரூஃப் கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஒன் டச் ஆஃப் பட்டனில் இந்த ஷேட்ஸ் மட்டும் ஓப்பன் ஆகும். இன்னொரு டச் பட்டன் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கியா சைரோஸோட இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பற்றி உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சேனல் வந்து செக் பண்ணுங்கள். எல்லா ஃபீச்சர்ஸுமே டீட்டெயிலாக அதுலையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கியா சைரோஸ் பற்றி உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு புதிய உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் கிறிஸ் வியூஸ்.